எஸ்டேட். எந்த டிஸ்ட்ரிக்ட் சார் நீங்க? இது செங்கல்பட்டு மாவட்டம் சார், இந்த மேல்மருவத்தூர் பக்கம். ஓகே சார். கடை எதுவும் வச்சிருக்கீங்களா சார்? வீட்ல இருந்து பண்ண போறீங்களா? வீட்டில இருந்து பண்ணலாம் தான் சார், பேசிக் ஆரம்பிக்கல. என்ன படிச்சிருக்கீங்க சார்? நான் வந்து +2 வரைக்கும் படிச்சிருக்கேன் சார். சரிங்க சார். இப்போ என்ன வேலை பார்க்குறீங்க சார்? இப்போ வந்து விவசாயம் ப்ளஸ் தண்ணி கேன் பிஸ்னஸ், ஆட்டோ ரன் பண்ணுறேன். ஓகே ஓகே. ஆமாம் ஆமாம். பொதுவாக இது என் மருமகளுக்காக, அவங்க மகளிர் சுய உதவி குழுவில் இருக்காங்க. சரி, அவங்க அந்த ஏரி வேலை அதெல்லாம் செய்கிறாங்க இல்லையா. இங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் இருக்குது பேங்க்குக்கு போனோன்னா. பேங்க்குடைய டிசியும் ஒருத்தர் இருக்காங்க இங்கே, அவங்க சரியாக சர்வீஸ் கொடுக்கறது இல்லை. சரி, அதனால நம்ம இதை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கிறதுனால தான். ஓகே சார். இதில் 100% நஷ்டம் கிடையாது. சரிங்க சார், தேங்க்யூ சார். ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 10,000 இருந்தாலும் பண்ணலாம், 5,000 இருந்தாலும் பண்ணலாம், 10 லட்சம் இருந்தாலும் பண்ணலாம். அது என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியாக இருந்துச்சுன்னா லாபம் கம்மியாக வரும். ஆமாம் சார், அதான். கொஞ்சம் வேலை அதிகமாக வாங்கும். இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக இருந்தால் லாபம் அதிகமாக வரும், வேலையும் கம்மியாக இருக்கும். சரிங்க சார். அதான் சார், நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்க தெரிஞ்சுக்கலாமா? சார், நாங்கள் ஓவரால் தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணுறோம் சார். சரி சார், நான் யூடியூப்பில் தான் பார்த்தேன், நான் கால் பண்ணுவேன். ஓகே ஓகே ஓகே. நாங்கள் ஓவரால் தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணுறோம். சென்னை ஆவடி ஆஃபீஸ் இருக்கு. சரிங்க சார். திருச்சி இருக்கு, அதோட மதுரை இருக்கு, பினோ பேங்க்கு. சரி, சரிங்க சார், சரிங்க சார். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இதில் வருமானம்னு பார்த்தீங்கன்னா மாதம் 1 லட்ச ரூபா வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். இல்லை சார், அப்படி இல்லைன்னா பெருசாலாம் இப்போ ஆசைப்படல நான். இப்போ சிம்பிளாக நீங்கள் சொன்னீங்க இல்லையா, ஒரு 5,000 10,000 இருந்தாவே ஆரம்பிக்கலான்னு. இல்லை, அது நான் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன், இதில் என்ன சோர்ஸ் இருக்குன்னு சொல்லிடுறேன். அப்போ தான் உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஓகே சார். மாதம் 1 லட்ச ரூபா வரைக்கும் சம்பாதிக்கலாம். ஆனால் நான் முன்ன சொன்ன மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி லாபம் குறையும். சரிங்க சார். அந்த மற்ற சோர்ஸ் எல்லாம் இருக்கு. இப்போ நீங்க சொன்னீங்கல்ல, பேங்க் 4 கிலோமீட்டர் போய் தான் எடுக்கணுங்கும் போது மக்கள் வந்து அவ்வளவு தூரம் போய் டைம் வேஸ்ட் பண்ணவோ, வயசானவங்க அவ்வளவு தூரம் போறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஆமா சார். அப்போ உங்களை தான் பயன்படுத்துவாங்க. இது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட். உங்களுடைய லாபம், அதாவது ப்ராஃபிட் அதிகரிக்கிறதுக்கு இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். சரிங்க சார், சரி. அதே மாதிரி ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான் நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டும். சரிங்க சார். அதே மாதிரி வந்து உழைப்பு, ரொம்ப உழைப்பு கரெக்டாக இருக்கணும். கஸ்டமர் வர டைமுக்கு வரட்ட பணம் எடுத்து கொடுக்கணும். ஆமாம் சார், ஆமாம். அதுவும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. சரிங்க சார். அடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து மக்கள்கிட்ட வந்து அந்த நீங்கள் சொல்கிறீங்களா, அந்த இப்போ இதில் இருக்காங்க, மகளிர் சுய உதவி குழுவில் இருக்காங்கன்னு சொல்கிறீங்க இல்லையா? ஆமாம் சார். இந்த மாதிரி பழக்க வழக்கமும் இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. அதான் சார். ஏன்னா மக்கள்கிட்ட நல்லா இருந்துச்சுன்னா எல்லாரும் வந்துடுவாங்க, சீக்கிரமாக பிக்கப் பண்ணிக்கலாம்னு சொல்கிறேன். ஆமாம், அவங்க ஏன்னா இப்போ இது மருமகளுக்காக தான் பண்ண போகிறோம். இது நம்ம ஜென்ஸை விட அவங்க லேடிக்கு தான் நெருங்கி வருவாங்க. ஆமாம். இப்போ என்னன்னா, இங்கே இப்போ நமக்கு பக்கத்தில் இருக்கிற பேங்க் என்னன்னா, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவில் தான் சார் எல்லாமே கேஷ், ஏரி வேலை கேஷ், அக்கௌண்ட் எல்லாம் இருக்காங்க. ஓகே ஓகே. அந்த சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா இதுல நம்ம எடுத்து கொடுக்க முடியுமா கைரேகை வச்சு? ஏன்னா அவங்களும் ஒரு வாடிக்கையாளர் சேவை மையம்னு இந்த கிராமத்தில் ஒருத்தரை நியமிச்சிருக்காங்க. சார், அதாவது சென்ட்ரல் பேங்க் மட்டும் இல்லை, ஸ்டேட் பேங்க், இந்தியன் பேங்க், ஐஓபி, கனரா பேங்க், இந்த மாதிரி எல்லா பேங்குமே வாடிக்கையாளர் சேவை மையம்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஆள் பிசி போட்டு தான் நடத்துறாங்க. ஆமாம் சார், அதான். ஏன்னா இவங்க இப்போ வயசானவங்களுக்கு எல்லா கிராமத்துலேயும் டோர் ஸ்டெப்பில் பேங்கிங் சர்வீஸ் கிடைக்கணுங்கிறது தான் இப்போ இருக்கிற மத்திய அரசாங்கத்தோட எதிர்பார்ப்பு. ஆமாம் சார், உண்மைதான் சார். நீங்கள் டோர் ஸ்டெப்பில் கொடுக்கலன்னா நாங்கள் பிறகு இந்த மாதிரி பேமெண்ட் பேங்க் கொடுத்து தான் கொடுப்போன்னு சொல்லி, இருந்தாலும் எல்லா பேங்கும் டோர் ஸ்டெப்பில் இப்போ நீங்கள் ஏற்கனவே சொல்கிறீங்க அவங்களோட சர்வீஸ் கம்மியாக இருக்குதுன்னு. ஆமாம் சார். இதனால தான் அவங்க வந்து இப்போ பேமெண்ட் பேங்குங்கிற சிஸ்டத்தே இவங்க 2014 அதனால தான் கொண்டு வந்தாங்க. ஆமாம் சார். ஏன்னா எப்படியுமே அவங்க இப்போ தெரியும் உங்களுக்கு, ஒரு ஸ்டேட் பேங்க்ல இந்தியன் பேங்க்ல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் எவ்வளோ நேரம் நிற்கணும், எங்கே போகணுங்கிற டீட்டெயிலாம் உங்களுக்கு தெரியும். ரொம்ப கஷ்டம் தான் சார். ஏதோ 1 2 ஹவர் 3 ஹவர் ஆகிட்ட ஆகிடுது. அதனால நம்ம ஃபினோ பேங்க்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோர் ஸ்டெப்லேயே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி 10 நிமிஷத்தில் ஏடிஎம் கார்டு கொடுக்கலாம். சரிங்க சார். பாஸ்புக் என்ட்ரி போட்டு சீல் வச்சு சைன் பண்ணியே கொடுக்கலாம். நீங்கள் பேங்க் மாதிரியே உங்கள் கிராமத்தில் நடத்தக்கூடிய அனுமதி கொடுத்துட்றாங்க.
ஆமாம் சார், நிறைய நான் யூடியூப்ல அது சம்மந்தமாக நிறைய சர்ச் பண்ணுறேன். நிறைய பேர் நல்ல நல்ல தகவலாக தான் இருக்குது. அதனால தான் சொல்கிறேன். மற்ற ஐடிங்களை கிரியேட் பண்ணுறத விட ஃபினோ பேங்க் ஐடி கிரியேட் பண்ணால் நல்லா இருக்கும் தான் மனசில் தோணுச்சு. ஓகே சார். இது வந்து 100% சேஃப்டியானது, 100% பாதுகாப்பானது. ஒரு இந்தியன் பேங்குக்கு ஆர்பிஐ என்ன பாதுகாப்பு கொடுக்குதோ அதே பாதுகாப்பு தான் ஃபினோவுக்கும் கொடுக்குறாங்க. ஆமாம், ஓகே சார். அதே மாதிரி ஏன் நம்ம பேங்கிங் செக்டர் நம்ம சேஃப்னு சொல்கிறோம்னா 3 மாதத்துக்கு ஒரு டைம் கணக்கு பார்ப்பாங்க அதோட நிதி நிலைமையை. ஆமாம் சார், ஆமாம் சார். சரி. வருஷம் ஒரு முறை மார்ச் மாதம் கணக்கு கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியே ஆகணும் ஆர்பிஐ கிட்ட. ஆமாம் சார். இதை விட இன்னொரு செக்யூரிட்டி என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா, ஒரு பேங்கோட எல்லா பேங்கோட பணமும், இந்தியன் பேங்க் ஆகட்டும், ஸ்டேட் பேங்க் ஆகட்டும், எல்லா பேங்கோட பணமுமே சரிங்க சார், ஆர்பிஐ கண்ட்ரோல்ல தான் இருக்கும். ஓகே சார், ஓகே சார். எடுத்தோம் கௌத்தம்னா அந்த சர்வர் வந்து இப்போ நீங்கள் இந்தியன் பேங்கோட பணம் ஒன்று இருக்கு அப்படின்னா அது நேராக ஆர்பிஐ சர்வருக்கு போய் ஆர்பிஐ சர்வர்ல இருந்து தான் அடுத்து ஒர்க் ஆகும். அதனால வந்து கட்டாயமா வந்து ஆர்பிஐயோட நாம்ஸை வந்து மீறவே முடியாது. உண்மைதான் சார். அதனால வட்டி அதிகமாக வசூல் பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி எந்த ஒரு நாம்ஸுமே ஆர்பிஐ நாம்ஸை மீறினா பேங்கிங்கோட லைசன்ஸ் கேன்சல் பண்ணிடுவாங்க ஆர்பிஐ. ஆமாம் சார். ஏன்னா மக்கள் நம்பிக்கிட்டு இருக்கக்கூடிய கடைசி ஒரு நம்ம பணத்தை பாதுகாப்பாக வச்சிருக்கக்கூடிய இடம் எதுப்பா அப்படின்னு கேட்டால் பேங்க் தான் மக்கள் நம்புற இடம். ஆமாம் சார், ஆமாம், அதான் உண்மைதான். நீங்களே பார்த்துருப்பீங்க, பிரைவேட் கம்பெனிலாம் எவ்வளோ கம்பெனி ஏமாத்திட்டு மக்களை எத்தனை கோடிக்கணக்கில் இப்போ இந்த 2-3 வருடங்கள்லயே தமிழ்நாட்டில் மட்டுமே ஏமாத்தின கோடிகள். 1 ரூபா 2 ரூபாலாம் கிடையாது. உண்மைதான் சார், தெரியும் சார். நீங்க பினான்ஸ் கம்பெனி படிப்பீங்க, நியூஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க, கோடிகள்ல ஏமாத்திட்டு போயிருக்காங்கன்னு தான் படிச்சிருக்கிறோம். ஆமாம் சார், ஆமாம் சார். அது எல்லாமே ரீஃபண்ட், எந்த அரசாங்கமும் ரீஃபண்ட் வாங்கி தரதுக்கு முன் வரது கிடையாது. அது யாரும் ரீஃபண்ட் கொடுக்கறதும் கிடையாது. ஆனால் பேங்க்ல போட்ட பணம் இது வரைக்கும் யாராவது உங்க ஊர்ல மக்கள் பேங்க்ல போட்ட பணம் இது வரைக்கும் பேங்க் மூடிட்டாங்க, ஏமாத்திட்டு ஓடிட்டாங்க அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருக்கவே முடியாது. ஆமா சார், உண்மைதான் சார். அதுக்கு காரணம் பேங்க் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஆர்பிஐ வந்து நீங்க கூட நாளைக்கு ஒரு பேங்க் ஆரம்பிக்கலாம். இப்ப கரூர் வைசியா பேங்க்ங்கிறது பாத்தீங்கன்னா கேவிபி கரூர்காரர் தான் ஓனர் அந்த பேங்க். சரிங்க சார், சரிங்க சார். யாரு ஓனரா இருந்தாலும் யாரு வேணாலும் பேங்க் ஆரம்பிக்கலாம். ஆனால் ஆர்பிஐ என்ன சொல்லுது நாம்ஸ்னா, நீங்க பேங்க் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 1000 கோடி ரூபாய் டெபாசிட் முதல்ல கட்டுங்கன்னு சொல்லுது. பேங்க் ஆரம்பிச்சு மக்கள் பணத்தை வசூல் பண்ணிட்டு போறதுக்கு இது பிரைவேட்டுக்கு ஃபைனான்ஸ் கிடையாது. அதனால வந்து நீங்க மக்களோட பணம் இதுல புழங்குறதுனால நீங்க நாம்ஸ் பிரகாரம் 1000 கோடி டெபாசிட் கட்டணும். 3 மாசத்துக்கு ஒரு டைம் கணக்கு பார்க்கணும், வருஷம் ஒரு முறை கணக்கு முடிக்கணும். உங்களுடைய நிதி நிலைமை ஏதாவது தடுமாற்றம் இருந்துச்சுன்னா நாங்களே நீங்க கொடுத்த 1000 கோடி ரூபாய் டெபாசிட்டை எடுத்து நீங்க வச்சிருக்கிற அசட்டை வச்சு மக்களோட பணத்தை செட்டில் பண்ணிட்டு உங்க பேங்க் க்ளோஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிடும். இதுதான் ஆர்பிஐ நாம்ஸ். அதனாலதான் நிறைய பேர் வங்கி ஆரம்பிக்க போறது கிடையாது. உண்மைதான் சார். ஏன்னா பேங்க் ஆரம்பிச்சா ஏமாற்ற முடியாது மக்களை. ஏன்னா முன்னாடி டெபாசிட் கட்டணும், வருஷம் ஒரு முறை கணக்கு கொடுத்தாகணும், எல்லாமே ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கும். இப்போ நீங்க ஃபினோ பேங்க் பத்தியோ கூட மற்ற பேங்கை பத்திலாம் நீங்க நெட்ல அடிச்சு பாத்தீங்கன்னா அதோட போன வருஷத்தோட இன்கம், நிகர இன்கம் எவ்வளவுனே இருக்கும். நெட் இன்கம் எவ்வளவு, லாஸ் எவ்வளவுங்கிறதையும் தெளிவா இருக்கும். பொறுத்த வரைக்கும் சார் லாஸ் வராது. லாஸ் வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, பேங்க்ல இருக்கிற சில மேனேஜர்ஸ், சில கிளையில இருக்கக்கூடிய சில பிரான்ச்ல இருக்கக்கூடிய மேனேஜர்ஸ், அந்த கேசியர்ஸ், இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய பேங்க்ல நீங்களும் படிச்சிருப்பீங்க, தில்லுமுள்ளு வேலை சில பிரான்ச்சஸ்ல பண்ணிடுவாங்க. ஆமா. அதாவது என்ன சொன்னா, போலி டாக்குமெண்ட் வாங்கிட்டு லோன் கொடுக்கறது, பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒர்த்தபிளா இல்லாம அந்த அவங்க இப்போ பெரிய பெரிய அந்த மில்லு வச்சிருக்கிறவங்க இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த அசெட் வந்து அந்த அமௌண்ட் வந்து ஒர்த்தே இருக்காது. ஆனா அவங்க ஒரு கமிஷனை வாங்கிக்கிட்டு லோனை கொடுத்து விட்டுருவாங்க. லோனு கொடுத்துட்டு அவங்க வேற பிரான்ச்சுக்கு போயிடுவாங்க. கடைசியில வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வெளியில கம்பெனிக்கு கொடுக்குற லோன்லாம் நிறைய வெரைட்டி இருக்கு. ஓகே சார். அதுல பாத்தீங்கன்னா ஒரு வெரைட்டி சொல்றேன் பாருங்க. அதுல வந்து இப்ப நான் ஒரு கம்பெனி ஒரு 50 லட்ச ரூபா போட்டு ஆரம்பிக்க போறேன் அப்படின்னா, அந்த கம்பெனி நஷ்டம் ஆகி போச்சுன்னா அந்த 50 லட்ச ரூபாய்க்கு என்ன நான் கொடுத்துருக்கணும் அதை மட்டும், அந்த அசட்டை மட்டும் தான் எடுக்கணும்னு ஒரு ரூல் இருக்கு. ஓகே சார். என்னுடைய ஒய்ஃப் பேர்லயோ அல்லது ஃபேமிலியில இருக்கிற அசட்டையோ எடுக்க கூடாதுன்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது. சரிங்க சார். அப்ப நான் என்ன பண்ணுவேன், 50 லட்ச ரூபா லோனை வாங்கிட்டு நான் வெளியே போகும்போது 20 லட்ச ரூபா தான் அந்த இடத்தோட வேல்யூ, அந்த பொருளோட வேல்யூன்னா எனக்கு லாபம் தானே. அப்ப என்ன பண்ணுவேன், நீ வந்து இது பண்ணிக்கோப்பா, ஜப்தி பண்ணிக்கோப்பா அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போயிடுவேன். ஏன்னா எனக்கு 30 லட்ச ரூபா லாபம் தான்.
சரிங்க சார், சரிங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாம் நிறைய அந்த நுணுக்கங்களை பயன்படுத்தி பிரைவேட்ல அந்த முதலாளிகள் அந்த உள்ள இருக்கிற மேனேஜர்ஸ் சில பேரை சொல்றேன், எல்லாரையும் சொல்லல, எல்லாரும் இல்லை சார். ஆமா, புரியுது சார் எனக்கு. சில பேர் இந்த மாதிரி செய்வதால் தான் அந்த பேங்க் வந்து நஷ்டத்தை சந்திக்கும். சரிங்க சார். அப்படி நஷ்டத்தை சந்திக்கும் போது கூட அந்த பேங்க் சம்பாதிச்ச லாபத்தை வச்சு அதை ஈக்குவல் பண்ணிடுவாங்க ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு ஒரு முறையும். சரிங்க சார். அப்படியும் பண்ணாத பட்சத்துல தான் ஆர்பிஐ என்ன பண்ணும் அப்படின்னா, தம்பி இங்க வாங்க, நீங்க எந்த பேங்கா இருந்தாலும் சரி, ஸ்டேட் பேங்க், இந்தியன் பேங்க், எந்த பேங்கா வேணாலும் இருக்கட்டும், வாங்க தம்பி, என்ன நீங்க வந்து வரவை விட செலவு அதிகமா பண்ணிட்டீங்களே, எப்படி மக்கள் பணத்தெல்லாம் செட்டில் பண்றது, சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல இருக்கிறதெல்லாம், நாளைக்கு வந்து ஒரு பெரிய முதலாளி ஏமாத்திடுவோம்னா மக்கள் பணம் பாதிச்சிடக்கூடாது இல்லையா? ஆமா சார். அதனாலதான் ஆர்பிஐ என்ன பண்ணணும்னா, நீங்க பேங்க் நடத்துறது போதும்பா, நீங்க இனிமே மூட்டை கட்டிட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே இருக்கிற ஆர்பிஐ கொடுத்துருக்க டெபாசிட் எடுத்து மக்கள் பணத்தெல்லாம் ஃபர்ஸ்ட் ஆர்பிஐ செட்டில் பண்ணும். இப்ப கூட ஒரு சமீபத்தில் நேற்று முன்னாள் நியூஸ்ல கூட ஒரு 3 பேங்க் க்ளோஸ் பண்ணாங்களா அந்த குஜராத் சைடுல. செட்டில் பண்ணிடும். நீங்க செட்டில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அசையும் சொத்து அசையான் சொத்துன்னு கொஞ்சம் வச்சிருக்கோம் பேங்க். ஆமா. அதையும் கையகப்படுத்தி அதையும் எடுத்து மக்களோட பணத்தை ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் மக்களோட பணத்தை செட்டில் பண்ணும் ஆர்பிஐ. சரிங்க சார், சரி. செட்டில் பண்ணி முடிச்சுட்டு நீங்க பேங்க் நடத்துறது போதும் தம்பின்னு சொல்லிட்டு இந்த பேங்க் வேறொரு பேங்கோட நிர்வாக வசதிக்காக இணைக்கப்படுகிறதுன்னு சொல்லி க்ளோஸ் பண்ணிடும். அவ்வளவுதான். ஆமா. உங்களுக்கு நிறைய பேங்க் அப்படி ஜாயின் பண்ணியிருக்காங்க லாஸ்ட் இயர்லாம் 2 வருஷத்துக்குலாம். அதனாலதான் இன்ன வரைக்கும் மக்கள் பணம் பேங்க்ல இருந்து ஏமாற்றப்படாத காரணம் தான். அதனாலதான் வந்து நிறைய பேர் வந்து வங்கி ஆரம்பிக்காததுக்கு காரணமா தான். ஏன்னா போனாவே 1000 கோடி ஃபர்ஸ்ட் கட்டணும். அதான் புரியுது சார். அதுக்கப்புறம் ஆர்பிஐ சொல்ற நாம்ஸை ஃபாலோ பண்ணணும். வருஷம் கணக்கு கொடுக்கும்போது டிஜிட்டல்ல தானே எல்லாமே இயங்குறதுனால கணக்கு கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த பேங்க் லாபமா நஷ்டமான ஆர்பிஐக்கு அந்த வருஷமே தெரிஞ்சு போயிடும். புரியுது சார், புரியுது சார். ஆனா பிரைவேட் கம்பெனி அப்படி கிடையாது. 4 வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு அந்த முன்னாடி வரவங்களுக்கு 100 பேர் 200 பேருக்கு பணத்தை கொடுத்து விட்டு அந்த பின்னாடி வரவங்களுக்கு எல்லாம் தூக்கி விட சொல்லி ஏகப்பட்ட அமௌண்ட் லாக் பண்ணி 5வது வருஷம் லாக் பண்ணும்போது 10 கோடி 20 கோடின்னு தூக்கிட்டு ஓடும். சரி சார், புரியுது. ஏன்னா அது கணக்கு பார்க்கறதுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு கவர்மெண்ட், எந்த கவர்மெண்ட்டுமே, இந்த கவர்மெண்ட்னு கிடையாது, எந்த கவர்மெண்ட்டுமே ஒரு பிரைவேட் கம்பெனி உள்ள வருதுன்னா 10,000 ரூபாய் கொடுத்தா 1 லட்சம் தரேன்னு சொல்லி ஒருத்தன் சொல்றான்னா அது உண்மையா பொய்யா, அது வந்து இப்போ சாத்தியமா, அவன் என்ன பிசினஸ் பண்றான், அது வந்து நடைமுறைக்கு ஒத்து வருமா? ஏன்னா வந்து மக்கள் வந்து எல்லாமே ஆசைக்கு மயங்காதவங்க கிடையாதுங்கிற மாதிரி 10,000 ரூபாய் கட்டுங்க, நான் உங்களுக்கு டெய்லியும் 2000 கொடுக்குறேன்னா நீங்க கட்டுதான் செய்வீங்க இல்லையா? அது உண்மைதான் சார். அது எவ்வளவு படம் வந்தாலும் ஜனங்க திருந்ததும் செய்யாதுங்க. ஆமா 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 ஆமா. இல்ல ஆசை தானே சார். அது இல்லாம ஆசைதான். ஆமா சார். நாலேஜ் கம்மியா இருக்கும் ஒண்ணு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்ப உங்களை மாதிரி என்ன மாதிரி ரொம்ப எல்லாரும் அதுல ஆசைக்கு அடிபணிஞ்சிருவாங்கன்னு சொல்லிட முடியாது. சரிங்க சார். அவனோட இப்ப ஒரு பிரைவேட் கம்பெனி ஆரம்பிக்கிறவனோட கணக்கு என்ன தெரியுங்களா? ஒரு 50%ல மொத்தம் 100%ல 50% ஆசைக்கு அடிபணி மாட்டாங்க. சரிங்களா? சரிங்க சார். 30%ல 30% பேர் ஏமாந்தா போதும், அவன் பணத்தை சுட்டிட்டு ஓடிடுவான். சரிங்க சார். இந்த மாதிரி இருக்கிறதுனாலதான் நம்ம வந்து பேங்க நம்ம சேஃப்னு சொல்றோம். 100% இன்னும் சேஃப்டியான விஷயங்களுக்கு நிறைய சொல்லிக்கிட்டே போலாம் பேங்க. அதனால வந்து 100% புரியுது சார். நான் நிறைய சர்ச் பண்ணி தான் ஃபினால தான் நம்ம ஐடி கார்டு 2-3 பேருக்கு ஃபோன் பண்ணேன். நீங்க தான் இவ்வளவு நேரம் கிடைச்சிங்க. எல்லா அப்டேட்டும் இப்போ உங்களது மட்டும் தான் போன மாசம் வரைக்கும் அப்டேட் இருந்தது யூடியூப்ல. மற்றவங்க எல்லாருமே 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் தான் இருந்தது. இல்ல நாம வந்து பாத்தீங்கன்னா கரண்ட்ல 2016ல இருந்தே ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகே சார். கரண்ட் வரைக்கும் ஏன் இந்த பினோ பேங்க நீங்க இப்ப ஸ்ட்ராங்கா சொல்லணுங்கிறதுக்கு தான் இவ்வளவு நேரம் உங்களுக்கு விளக்கம் சொன்னேன் நான். புரியுது சார். நாளைக்கு வந்து நம்ம மட்டும் இல்ல, நமக்கு நம்ம நம்பி வாங்குறவங்களும் 1 ரூபா கூட அதுல நஷ்டப்பட கூடாதுங்கிறதுனாலதான் இந்த பினோ பேங்க தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸா கொடுப்போம். ஆமா சார். அதனால விளக்கத்தை சொல்லிடுவோம், அதுக்கு மேல அவங்க விருப்பம் சொல்லிடுவோம். அதனால நீங்க வந்து சொல்லுங்க சார். இப்போ இந்த டிவைஸ் கூட ஒர்க் பண்ணலன்னு நியூஸா போயின்னு இருக்கு சார். இது மந்த்ரா இல்ல L10. இந்த விளக்கமும் சொல்றேன். நிறைய பேர் வந்து அதுவும் கன்ஃபியூஸ்ல தான் இருக்காங்க. சார் 2014லயே இந்த அரசாங்கம் வந்ததுல இருந்தே வந்து ஃபிங்கர் பயோமெட்ரிக்னு ஆதார் வந்ததுல இருந்து பயோமெட்ரிக் சிஸ்டம்னு ஒன்னு உள்ள கொண்டு வந்தாங்க. ஆமா சார். கிட்டத்தட்ட 2014ல உள்ள வந்தது மந்த்ரா. மந்த்ரா மட்டும் கிடையாது, அன்னைக்கு நிறைய கம்பெனி உள்ள வந்தாங்க. சரிங்க சார். அதுக்கு எல்லாத்துக்குமே பேரு 2014ல இருந்து 24 வரைக்கும் உள்ளதுக்கு எல்லாம் L0ன்னு பேர் வச்சாங்க. ஓகே சார். L0ன்னு பேர் வச்சுட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா, இப்ப லேட்டஸ்டா ஒரு மாடல் அப்டேட் பண்ணலாம். ஏன்னா 2016ல இருந்து பாத்துக்கங்களேன்,
4 இது ஆமா புரியுது. ஆகுது அந்த மாடல் வந்து. இப்போ வந்து L1ன்னு சொல்லிட்டாங்க இப்போ பின்னாடி வந்த எல்லா மாடலும். L1. ஆமா. இந்த L1க்கு L0க்கும் வித்தியாசம் என்னங்கிறதையும் உங்களுக்கு சொல்லிடுறேன். L0ங்கிறது இவ்வளவு நாளா இருந்தது வந்து கஸ்டமர் ரேகை வச்சாங்கன்னா அவங்க உயிரோட இருக்காங்களா இல்லையான்னு சொல்லாது. ஓகே புரியுது. இப்போ வந்திருக்கிற L1 என்ன பண்ணும்னா அவங்க உயிரோடு இருக்கிறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு 3 விதமா செக் பண்ணும். அவங்க கையில இப்ப ரேகை வைக்கிறாங்க இல்லையா? புரியுது சார். இவங்க ரேகைக்கும் மிஷினுக்கும் அந்த சென்சாருக்கும் இடையில ஏதாவது இந்த குளோனிங் பண்றது, இந்த மாதிரி ஸ்டிக்கர் ஓட்டுறது, வேறவங்க ரேகையை எடுத்து வைக்கிறது, இந்த மாதிரி ஏதாவது பண்ணாங்கன்னா ஒர்க் ஆகாது. புரியுது சார். அடுத்தது ஒரு கஸ்டமர் வந்து உயிரோடு இருக்கிறாங்களா அப்படிங்கிறதுக்கு பாக்குறதுக்கு பாத்தீங்கன்னா மினிமம் ஒரு 30 டிகிரில இருந்து ஒரு 50 டிகிரி செல்சியஸ்ல இருந்து வெப்பம் இருந்துகிட்டே இருக்கணும். புரியுது சார். அதுவும் உள்ள ஓடுற பிளட் வந்து அந்த டெம்பரேச்சர்ல ஓடிக்கிட்டே இருக்கும். அதை வந்து சென்சார் பண்ணுது இப்ப L1. ஓகே புரியுது சார். இதுக்காக தான் இந்த L1 அப்டேட் பண்ணிருக்காங்க. ஏன்னா வந்து யாரும் வந்து ஆதாரை ஹேக் பண்ணியோ அல்லது ஆதாரோட ஃபிங்கர் இன்னொருத்தர் ஃபிங்கரை எடுத்தோ இவங்க குளோனிங் ஸ்டிக்கரை ஒட்டிக்கிட்டு அதன் மூலமா பணத்தை எடுத்துடக்கூடாது, செக்யூரிட்டி வேணுங்கிறதுனால ஓகே புரியுது. இந்த L0 டிவைஸ் எல்லாம் நாங்க வந்து காலாவதி ஆக்குறோம். இதை வந்து L1 வந்து நாங்க ஒர்க் அவுட்டிங் கொண்டு வரோம்னு சொல்லி போன வருஷம் சொன்னாங்க ஜனவரி. சரிங்க சார். கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்தாங்க. இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா L0 வந்து நிறைய சர்வர்ல லோட் ஆயிருக்குது. 50 1 கோடி டிவைஸ் 2 கோடி டிவைஸ் லோட் ஆயிருக்கு. ஓகே சார் புரியுது. இப்ப அந்த டிவைஸ் எல்லாம் அழைச்சிட்டு தான் உள்ள L1 விடணும். சரிங்க சார். சரிங்க புரியுது. இது மந்திரா நீங்க எந்த டிவைஸ் இப்ப புதுசு வாங்கினாலுமே பழைய டிவைஸ் இப்ப உள்ள போறதுக்கு இடம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஓகே. அதான் இப்ப அழைச்சிக்கிட்டு இருக்காங்க. அழைச்சி முடிச்சிட்டு கொடுக்குறோம்னு சொல்லி ஜனவரி 1ல இருந்து அழைச்சி முடிச்சிட்டு நாங்க கொடுத்துருவோம். எல்லா டிவைஸும் லேட்டஸ்ட் L1க்கு வந்துரும். நம்ம L0 போல நம்ம க்ளோஸ் காலாவதி ஆக்கிடலாம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே புரியுது சார். எதுவும் டெக்னிக்கல் எரரால கொஞ்சம் காலதாமதம் ஆகுது, அவ்வளவுதான வழியா. மற்றபடி டிவைஸ்லயோ இல்ல நம்ம அந்த பேங்க் சைடோ இந்த எரர்லாம் எதுவும் கிடையாது. ஓகே. இது கவர்மெண்ட் வந்து சரியான ப்ராசஸ முழுமையா அதை வந்து வெளியே எடுத்துட்டு L1 வந்து நீங்க அப்டேட் பண்ணாம என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா L1 வந்து போன வருஷமே அப்டேட் பண்ணி உள்ள விட்டுட்டாங்க. சரிங்க சார். சரி. L0 க்ளோஸும் பண்ணல. இப்ப L0வும் இருக்குது, L1 இருக்குது. அதனால புதுசா வர மிஷின் உள்ள போறதுக்கு இடம் இல்லை. அவ்வளவுதான் சமாச்சாரம். புரியுது சார். புரியுது சார். அதனால அது ப்ராப்பரா அவங்க கவர்மெண்ட் முடிச்சு கொடுப்பாங்க. அது சில ஒரு மாசம் நவம்பர்ல இருந்து ஒரு மாசம் டைம் கேட்டிருந்தாங்க. டிசம்பர் 1ஆம் தேதி கொடுக்குறாங்க. அதனால இன்னும் ஒரு 10 நாள் டைம் எக்ஸ்டன் ஆகும் போல் இருக்கு. அவ்வளவுதான வழி. மற்றபடிக்கு டிவைஸ் எல்லாம் சரிங்க சார். சரிங்க. வேற எனக்கு அந்த டிவைஸ் செட்டும் வேணும் சார். நீங்க ஐடியா எனக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கணும். ஓகே சார். அதுதான் L1 டிவைஸ் நீங்க எதை வேணாலும் வாங்கிக்கிங்க. எதுவுமே வந்து அவங்க அப்டேட் கொடுத்தா தான் ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஒண்ணு. அது இன்னும் 2 நாளோ 1 நாளோ அல்லது 10 நாளோ டைம் எடுத்துக்கும். சரிங்க சார். அடுத்து பாத்தீங்கன்னா L0 மாடல் வாங்குனீங்கன்னா இன்னும் 2 மாசத்துல அதை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அது பயன்படாத போயிடும். சரிங்களா? அல்ல சார், அதெல்லாம் வாங்க போறது இல்லை. எல்லாமே நீங்க கைட்லைன்ஸ் பண்றது. நீங்க என்ன சொல்றீங்களோ அதுதான் வாங்க போறோம். அதனாலதான் L0 வேணும். L1 வந்து நீங்க சூஸ் பண்ணீங்க. L1 டிவைஸ் வந்து பாத்தீங்கன்னா 3000 ரூபாயில மந்த்லா டிவைஸ் இருக்கு சார். 1 வருஷம் ஆர்டி 1 வருஷம் வாரண்டி. சரிங்க சார். 3500ல இருக்குங்க. 2 வருஷம் ஆர்டி 2 வருஷம் வாரண்டி. ஓகே சார். அதுலயே மார்போன் ஒன்னு ரெட் கலர் மிஷின் இருக்கு. அது 4000 ரூபாய் வருங்க. சரிங்க சார். இதெல்லாம் தாண்டி ப்ளூடூத்லயே இருக்குது. அது 8000க்கு மேல வரும். 8 to 8500 வரும். சார் அவ்வளவு தூரம் ஏன் சார் போனோம்? இது பேசிக் மாடல் சொல்லிடுறேன். ரேக வைக்கிறது மட்டும். இதுலயே 15000 ரூபாயில இருக்குது. அது கீழே ரேக வச்சா மேல பில் வரும். இவ்வளவுதான். இதுதான் பேசிக். சரிங்க சார். இதுல எதையாவது ஒண்ணு நீங்க சூஸ் பண்ணிட்டு நீங்க சொன்னீங்கன்னா வாங்கிக்கலாம். அதே மாதிரி இந்த மிஷின் எப்ப ரிப்பேர் ஆனாலும் எனக்கு கூப்பிடுங்க. சரி. ஐடியும் நாங்களே போட்டு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம். நேர்லயும் வருவோம், சொல்லியும் கொடுத்துருவோம். சரி சார். இல்லைன்னா நாங்களே கூட நேர்லயே வரணும் சார். நீங்க வரதே இல்லை சார். நாங்க வரமே. நீங்க வரீங்க. அதெல்லாம் தேவையில்ல. நீங்க வரணும்னா சென்னை வரணும், இல்லை திருச்சி வரணும். இல்ல சென்னைக்கே வந்துடும் சார். அது ஒன்றும் பிரச்சனை. நமக்கு இந்த பக்கம் தானே. சரி ஓகே. சென்னை வரதுன்னா நீங்க ஐநாவரம் வரணும். சரிங்களா? ஓகே சார். இப்போ இந்த 3 ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா சென்னை ஆபீஸ், திருச்சி ஆபீஸ், இது வந்து 3மே ஃபினோ பேங்க் இப்ப பயன்படுத்துறாங்க. சரிங்க சார். மதுரையில இருக்கிற ஆபீஸ்ல தான் எல்லா மெட்டீரியலுமே ஸ்டாக் இருக்கும். ஃபிங்கர் பிரிண்ட் மிஷின்ல இருந்து எல்லாமே எவ்வளவு தேவை இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி சென்னைக்கு அனுப்புவாங்க, திருச்சிக்கு அனுப்புவாங்க. அங்க நீங்க நேர்ல போய் வாங்குறதுன்னா அங்க போய் அப்படி பண்ணிக்கலாம். இல்லைன்னா நம்ம எப்பவுமே ஐநாவரத்துல இப்ப நம்ம ஆபீஸ் இருக்கு. ஆமாம் சார். நீங்க வரணும் முதல் நாள் சொன்னீங்கன்னா ஐநாவரத்துல வந்து நீங்க வாங்கிக்கலாம் மிஷினு. சரிங்க சார். அதே மாதிரி டெமோ பாக்குறது எல்லாமே ப்ராப்பரா நம்ம வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்குறது எல்லாம் ஆன்லைன்ல சொல்லி கொடுப்போம். தேவைப்பட்டா நேர்லயே வந்துக்கலாம்.
அதே மாதிரி உங்களுக்கு ஐடியில் என்ன டவுட்டு, மிஷினில் என்ன டவுட்டு, எந்த கம்ப்ளைண்ட்டாக இருந்தாலும் 5 வருஷம் ஆனாலும் எனக்கு நீங்கள் எப்பவும் கூப்பிடுங்க. இப்போ சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு அப்பவும் நாங்கள் சொல்லி தருவோம். ஏன்னா இப்போ நீங்கள் ஐடி வாங்குவீங்களா வாங்க மாட்டீங்கனாலே தெரியாது. ஆனால் நான் இவ்வளோ விளக்கம் சொல்கிறேன். உங்களுக்கு வாங்கி சார் இல்லை சார், அது வாங்கணுன்றதுக்காக தான் ஒரு கால் பண்ணுறோம். ரைட்டு. ஏன்னா மருமகளுக்கு ஒரு பண்ணி கொடுக்கணும். அவங்க வந்து இப்போ சென்னையில் ஆல்ரெடி திருவல்லிக்கேணியில் தான் இருக்காங்க. ஓகே சார். இப்போ என்னன்னா நான் எதுக்கு அதை சொன்னேன் அப்படின்னா, நிறைய பேர் கேட்குறாங்க நம்மக்கிட்ட. ஆமாம் சார். கேட்டுட்டு திரும்ப லோக்கல்லே ஒருத்தர் வந்தார் சார்னு வாங்கிட்டு திரும்பவும் அவங்க சர்வீஸ் கொடுக்கல, ஃபோன் எடுக்கல, 2 மாசமா எடுக்கல, போகல, வரலன்னு சொல்லிட்டு திரும்ப ஒரு 2 மாசம் கழிச்சு கால் பண்றாங்க. அப்ப நம்மளால அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியாத சூழல்ல இருப்போம். ஏன்னா ஐடி யாருக்கிட்ட வாங்குறோமோ அவங்ககிட்ட தான் அந்த டேட்டா எல்லாமே இருக்கும். ஆமா, புரியுது சார். அதனால பணம் லோட் ஆகல, பணம் எடுக்கும்போது ஏதாவது கம்ப்ளைண்ட் வருது, கஸ்டமர் ஏதாவது உங்ககிட்ட சொல்றாங்க, அல்லது நீங்க பணம் எடுத்து கிராமத்தில் தரும்போது அந்த பேங்க், சென்ட்ரல் பேங்க் பிசி வந்து உங்ககிட்ட ஏதாவது சொல்றாங்க, ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்றாங்க அப்படின்னு பட்சத்துல நம்ம தான் அந்த வந்து கிளியர் பண்ணி கொடுப்போம். ஓகே சார், புரியுது. அப்ப இதுக்கு வந்து நம்ம கண்டினியூடா சர்வீஸ் கொடுக்கணும், போன் எடுக்கணும், எல்லாமே சர்வீஸ் கொடுக்கணும். ஆனா வந்துட்டு நம்ம யாராவது இப்போ ஒரு நாள் வராங்க, நேர்ல வராங்க, அல்லது உள்ளூர்காரர்னு வாங்கிட்டு, இப்போ தஞ்சாவூர்ல அப்படித்தான் ஒருத்தர், சார் உள்ளூர்ல நான் உங்ககிட்ட தான் விசாரிச்சேன், உள்ளூர்ல எங்க மச்சான் அந்த மாதிரி அதுல ஒர்க் பண்றாருன்னு கொடுத்தாரு. இப்ப மச்சான் வந்து அந்த வேலையே செய்யல சார், வருமானம் ஒன்றும் இல்லைன்ட்டு விட்டுட்டு போயிட்டாரு. இப்ப என்ன சார் பண்றதுன்னு சொல்லி 2 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு திரும்ப கால் பண்ணாங்க. அது மாதிரி நிறைய சம்பவங்கள் சார். அதுக்காக சொல்றேன் நான், உங்களுக்கு விளக்கத்தை சொல்லிடுறேன். நம்ம அவங்க சாய்ஸ் தானே, அதான் சொல்றேன் நான். நல்ல சரிங்க சார், சரிங்க. சரி சார், வாட்ஸ்அப்ல வாங்க, நான் மேலும் டீட்டெயில்ஸ்லாம் அனுப்புறேன், பார்த்துட்டு சொல்லுங்க, நம்ம கட்டாயமா நல்லபடியா பண்ணிக்கலாம். சார் என் நம்பர் நோட் பண்ணிங்க சார். இது 99 இதுதான் வாட்ஸ்அப் வரும். சரி, இந்த நம்பர் தானே? இல்ல சார், இது வாட்ஸ்அப் இல்ல. இது நீங்க வாட்ஸ்அப்ல போட்டுவிட்டு இப்போ ஜஸ்ட் நவ் கால்னு போட்டு விட்ருங்க, நான் பால். சார் இப்போ நம்ம நேரில் வரதுன்னா கேஷ் எவ்வளோ சார் கையில் எடுத்துன்னு வரணும்? சார் நீங்கள் முதல்ல நான் மிஷினில் அனுப்புகிறேன், என்ன மிஷின் வேணும்னு சூஸ் பண்ணிட்டு எடுத்துட்டு வாங்க. சரி சார், இந்த நம்பருக்கு ஒரு மெசேஜ். நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் சார், இன்வெஸ்ட்மெண்ட் வெறும் 3000 ரூபா போதும் சார். அதுதான் சார், அதான் எடுத்துன்னு நேரில் வந்துட்டுமான்னு கேட்குறேன். 2 மிஷினை வச்சுக்கிட்டு நீங்கள் வெறும் ஆண்ட்ராய்டு மொபைலை வச்சு எடுக்க ஆரம்பிங்க. 100% நஷ்டம் கிடையாது. அதை உணர்ந்ததுக்கு அப்புறம் வேணும்னா ஒரு பில்லு கொடுங்க கூடுதலாக கஸ்டமருக்கு. சரிங்க சார், சரிங்க. இதுதான் நம்ம சொல்றோமே. நீங்க அதனால வந்து ரொட்டேஷனுக்கு அமௌண்ட் வச்சிருக்கணும், அதுதான் மெயின். இதுதான். ஓகே சார், புரியுது. அதுதான் நான் சொன்னேன், 10000 ரூபா இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த லாபம் இருக்கும், 10 லட்ச ரூபா இருந்தால் அதுக்கு தகுந்த லாபம் கிடைக்கும். அவ்வளோதான். சின்னதாகவே மெதுவாகவே போவோம் சார். சின்னதாகவே படிப்படியாக போதான் சொல். நாங்கள் அப்படி தான் சார் சொல்லுவோம். இப்போ நம்மகிட்ட பாருங்க, மந்திரா டிவிஷன் அவங்கள வாங்க சொல்றேன்னா, இப்போ ஒருத்தர் அந்த மாதிரி தான் பண்ணாரு. நான் வாங்க சொன்னது 3000 ரூபா மந்திரா டிவிஷன். ஆனா லோக்கல்ல ஒருத்தர் வந்தாருன்னு சொல்லிட்டு, சார் அவர் என்னென்னமோ சொன்னார் சார், 25000 ரூபா வாங்கிட்டாரா, ஆனா மிஷின் வரலன்னு சொல்லிட்டு கும்பகோணத்துல இருந்து ஒருத்தர் கால் பண்ணிக்கிட்டே இருந்தார் 3 மாசம். ஏப்பா நீ கேட்டியே, என்கிட்ட இல்லப்பா கேட்டிருக்கணும். இல்ல சார் நான் கவனிக்காம விட்டுட்டேன், அவர் வந்து இதுல அது பண்ணலாம் இது பண்ணலாம்னு சொல்லி காசு வாங்கிட்டு போயிட்டு மிஷினும் கொடுக்கல சார் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதுக்கப்புறமா நாங்க கம்ப்ளைண்ட் பண்ணி அதை பண்ணி அப்புறம் என்ன நடந்ததுன்னு தெரியல. அதுக்கப்புறம் எனக்கு அவர் கால் பண்ணல. அந்த மாதிரி சொல்றேன் நான். சிம்பிளாவே படிப்படியாவே போவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி சார், நான் இப்போ நான் உங்களுக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் போடுங்க. போடுங்க. தேங்க்யூ சார்.